ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குமோர் பலர் இருக்க, இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ? என்னடி இது? முன்னாடி எல்லாம் புரோட்டாவை பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்ன 2 புரோட்டாவை முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரியே நெளிகிறேன். அப்பட பத்தி நினைப்பே இல்ல. ஏண்டா தூங்க மாட்டியா? குடு குடு குடி. வேணாவா? ஓடு ஓடு ஓடு. டிவி பாரு, பெரியப்பா வீட்டுல டிவி பாரு, சோட்டா பீம் பாரு, ஓடு. அப்பேம் பீலிங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னையா? என்னையா பண்ற? யோ, எங்கயா போனை வைக்க தெரியாத வச்சிட்டு தேடி பாத்தியா? எவனோ ஒரு பய உள்ள பேங்க்ல லோன் வேணுமான்னு கேட்டு நம்ம வம்சம் விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. யோ, அவங்கிட்டே ஓசி குடி குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து கிடக்க. அவன் வந்து கதவு தட்டுறான் பாரு. போ. சும்மா அடுத்த வீட்டு கதவு நினைச்சு நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க டார்லிங். யோ, மரியாதை கதவு தர. இருடா வர்றேன். இங்க பாரு, தூங்கிடா. போயா. அபோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போறியே என்னங்கற? வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம 2 பேரும் பண்றது. தூங்கிராதடி. போயா. அத்தை என் தூக்கத்துல கல்ல போட்டியே. எனக்கு குறுகுறுன்னு வருது. எவன்டா அந்த கதவை தட்டுறது? போய் விடியற வரைக்கும் எது வேணாலும் சொல்லிங்க. வாயா வா. என்னடா இந்நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, சித்திக்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல. கேட்டுச்சா? நான் சத்தியம் வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு என்னடா போட. யோ, 500 ரூபா வாங்கினல, அல்வா மலிபு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டேனா டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேக்குற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. போதுமா? போ. யோ, ஆமா என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி, ஒத்த பயலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யூ எஜுகேட்டட். இனிமேல் 8 ஒரு தப்பெடுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி, நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்ட. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. டீடைல் தானே கேட்ட? இவ ஒரு தூங்காம இருக்கிறா. இவ ஆத்தா கல்யாணத்துக்கே அவ தூங்கிட்டா. எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க. குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான். சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறடியே, அதுக்கு சிம்பாலி. யோ, என் ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா? கவிதையாவே சொல்லிரட்டா? வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு. இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும்? நண்டு. நான் என்ன தவளை நான் சொன்னேன். மகனே மகனே, 7 வாள் இருக்காளுங்க. ஏன் நான் சொல்றது வண்டியை திருப்பப்பா. இது என்னடி குச்சி? பச்சை பச்சை கரெக்டான. என்னைய ஏதோ குச்சியை வச்சுக்கிட்டு குளத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்காளுங்க. அன்னைக்கு கருவ காட்டுக்குள்ள பயம் இல்லாம பச்சை பாம்பை பிடிச்சாளுங்க. இன்னைக்கு குளத்துக்குள்ள குச்சியை வச்சு டெக்னிக்கலா என்னமோ பிடிக்கிறாளுங்க. அவளுக்கு எதை வேணாலும் பிடிக்கட்டும், நீ இதை பிடி. கல்லா கொலகாரா மண்டையில போட்டுறாரா மவுத் ஆயிருவாளுங்க. ஹலோ, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறீங்க. அறிவில்ல? எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போட்டீங்க? ஏமா உனக்கு என்ன மார்க்கண்ணா? யார் கல்ல விட்டு எரிஞ்சான்னு தெரியுமா உனக்கு? ஏன் கல்ல தூக்கி போட்டு சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துற? நான்சென்ஸ். ஏன் இப்ப டாக்கிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு அடிக்கிற? ஆஃப் வாங்கி தரேன், அமுக்கிட்டு. இல்ல 2 கல்ல வச்சிருந்தா ஒண்ணு தவறி விழுந்துருச்சு, அதுக்கு இந்த புள்ள கோவமா பேசுது. வெங்காயம் போடாத பொடிமா. ஏய் பாடி போலாம். ஒரே பாரு. பாப்பாக்கள் தவளை முடிக்கிற பாப்பாக்கள். என்ன சித்தப்ப கூப்பிட சொன்னா விட்டுட்டா? நீ குடுத்து வச்ச குமரனே தான். என்னையா சொல்ற?
லைஃப்ல என்னைக்குமே எதையாவது புடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சொட்ட தலையா நீலாம் எனக்கு சித்தப்பு. ப்பு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? விட்டுட்டு போறதுக்கு புது புது காரணமா கண்டுபிடிக்கிறான் பாரு. 16 கிலோமீட்டர். குமரன் சார், ராத்திரி நேரத்து பூஜையிலே போயா போயா, ஏன் நிக்கிற? கத்தாத, இறங்கியா. ஏன்? ஐயோ, அந்த பொண்ணு வீட்டு பார்டருக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல தள்ளிக்கிட்டே போலாம். பெரிய பாகிஸ்தான் பாடு. ஏப்பா அவங்க அப்பே நம்மள பார்த்து கீசிக்கு மூசிக்க தஸ் மூசுன்னு வெட்டிட்டானா? அவ அப்பா வாத்தியார் நீ தானே சொன்ன, அப்புறம் எப்படி அருவாளால வெட்டுவான்? யோ, அவங்க அப்பே வாத்தியாரா இருந்தா வெட்ட மாட்டானா? என்னையா உன் காதலுக்கு கண்ணு காது வாய்க்கா வரப்பு எதுவுமே இல்லையா? இப்படி செய்யுமா? 1 மினிட். இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படித்தான் டிசைட் பண்றேன். பாக்கெட்ல கை விட்டா see the kind first. ராஜா விழுந்துச்சுன்னா நீ மட்டும் போய் பாரு, மட்டி விழுந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? இங்க இருந்து ஊருக்கு தனியா தாண்டி நடந்து போனோம். பரவாயில்லையா? தனியா? நானு பின்ன நானா? 3 சுடுகாடு இருக்கு, 9 கூட வேகுது, 20 குடுகுடுப்புக்காரன் இருக்கான். பயம் இருக்குல்ல? வா. குமரன், என்னய்யா? அதே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே வரையாது உனக்கே நியாயமா? ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு எஸ்கேப் ஆவனா? என்ன எஸ்கேப் ஆகுறது? இந்த டைம் பேயே ரெஸ்ட் எடுக்கிற நேரம். நீ வாட்டுக்கு அலாரம் வச்சு காதலிக்கிற. அந்த புள்ள பள்ளிக்கூடம் போகும்போது, அந்த புள்ள மார்க்கெட் போகும்போது காதலி. இப்படி எல்லாம் ஏன் உசுர வாங்காத. ஐயோ, எனக்கு எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்பதான் ஏன் பாப்பேன். இந்த பாரு, எவனாச்சும் வந்தானா சைலண்டா ஒரு சவுண்ட் கொடு. சைலண்டா எப்படியா சவுண்ட் கொடுக்கிறது? ஏயா கத்துற? இந்த தெருவுல பயங்கரமா பேய் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? அந்த பேய் 4 முளை மல்லிகைப்பூ மண்டையில வச்சிட்டு வர்ற வாசம் ஐயோ வரும். லூசு, உன் கையில தான் என் மல்லிகைப்பூ இருக்கு. ஆமா ஆமா, ஒத்துறா. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதே. பேய்களே வந்துடாதீங்க. நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன் பாத்துக்கங்க. இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்டுல அடுப்படி இருக்கோ இல்லையா, அருவா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பட்ட பகல்ல வெட்டினாலே சாட்சி இல்லைங்கிறாங்க. ராத்திரில வெட்டினா என் பொண்டாட்டி அனாதை ஆயிடுவாளே. ஐயோ, இந்த சொறி நாய்கள் மாதிரியே குளச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அட பாவிகளா, 1 மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தியேட்டர்ல சினிமா பார்க்க எவன்டா வருவேன்? ஐயோ, ஏய் மை சன் குமரன், டோன்ட் டேக் மோர் டைம். ஏயா கத்துற? வர. என்னப்பா பதறி அடிச்சு ஓடியாரா? என்ன கூட்டு வந்ததே தைரியசாலி சித்தப்பான்னு ஒரு பிளேட் சொல்லி. ஓயா வெண்ண, அந்த வீட்ல ஒரு சொரினா இருக்கு, ஏன் சொல்ல? இந்த சுடிதார் ஷாலை விட்டுட்டு வேற ஷாலை போட்டு வந்திருக்க. இந்த சுடிதாரோட ஷாலை காய போட்டிருந்தேன்டி, காலையில பார்த்தேன் காணோம். ஐயோ, இண்டோண்டு துணி கிடைச்சாலே ஆம்பளைங்க மைய போட்டு மைக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ்ளோ பெரிய துப்பட்டா போச்சு போ. என்னடி நானே பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. சி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இல்லடி, எனக்கு ஏதோ தோணுது, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. மகனே, இந்த நாய் கடிச்சதுல இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது. எவனை பார்த்தாலும் வல்லு வல்லுன்னு குலைக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு என்னதான் ஆக போதோ வாழ்க்கை தெரியல. இந்த கடையில கலர் ரொம்ப ஃபேமஸ், நீ குடிச்சிட்டு இருந்தா இப்ப வந்துடுற. சார், நாய் கடிச்சவங்க தொப்புல சுத்தி ஊசி போடலன்னா வலுப்பு வந்து செத்து போவாங்களாம். அதுக்கப்புறம் சரக்கு கொடை பிரியாணி எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னியே. முதல்ல கலர் குடி, அப்பதான் திங்கிற பிரியாணி செமிக்கும். மகனே மைசன், இவங்க கலர் பாக்குறதுக்கு நான் கலர் குடிக்கணுமா? இவங்களை அழிக்க இன்னொரு சுனாமி வராதா? ஐயோ, நான் பல்லு வளர்க்காம கலர் குடிச்சா காய்ச்சல் வேற வருமே. ஐயோ, இந்த காதலிக்கிறவனுக்கு பூரா பன்றி காய்ச்சல் வரணும்டா சாமி. இந்த ஊருக்கு வாங்கடா, உங்களை பாருங்கடா. குமாரா, என்னையா சின்ன பையலங்களோட சண்டை போட்டு தெரியுதா? ஐயோ, சரக்கு புறம் தண்ணி ஆக்கி விட்டாங்க. சாமிக்கு முன்னாடி தப்பா பேசாத. அவங்கள கொல்லணும்பா. சீ, ஏறு. பா, நீயாவது வாங்கி கொடுப்பா. வீட்டுல கறி வேகுதுப்பா, வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் மலரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டி நான் கறி கஞ்சி குடிக்கிறேன். இன்னைக்கும் வருதமா? ஏய், நேத்து அந்த குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னான்? வீட்டு தலைவருக்கு ஆபத்துன்னு. எங்க வீட்டுல யாரு இருக்கா? அப்பா தானே. அவருக்காக நான் ஒரு நாள் இல்ல 10 நாள் வரைக்கும் கூட விரதம் இருப்பேன். நீ ஒழுங்கா அந்த வேலைக்கு ஏத்திட்டு வா. ஏப்பா, நான் அந்த மந்திரவாதி பயல திரும்பவும் சாராயமா மாத்தி குடிச்சிட்டு படுத்துப்பேன். இங்க எதுக்கு என்னைய கூட்டு வந்தா? ஏன் கோயிலுக்குலாம் வர மாட்டியா? இங்க பாரு, இந்த கோயில்ல இருக்க உண்டியல திருடி சிங்கப்பூர்ல வித்துட்டேன்னு என் மேல ஒரு கேஸ் இருக்கு. உண்டியல்லே மொத்தம் 3 ரூபா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேஸான்னு என் வக்கீல் சூசைட் பண்ணி செத்து போனேன் தெரியுமா உனக்கு? ஐயோ, நீ திருந்தி நல்லபடியா வாழணும்னு உனக்கா சாமி கும்பிட வந்திருக்கேன். பொய் சொல்லாதீங்க குமரன். ஏத்த நேரத்துல இறக்குறதுல, இறக்குற நேரத்துல ஏத்துறதுல. அந்த பாம்பு குடிக்கிறவுல பாவட தாவணியோட வந்திருப்பேன். அதான் என்னை கூட்டு வந்திருக்கேன். நடப்பு. இன்னைக்கு அந்த புள்ள கூட வந்திருக்க பொடி மாச என் காதல சொல்லி எதையுமே கேட்காம ஓடி போயிராயா. அடிதாண்டி வாங்க போறேன். பொடி மாசே, ஐ கமிங்.
நீ என்ன பெரிய தளபதி ரஜினிகாந்தா சீன் போட்டுட்டு இருக்க? பிச்சு போடுவேன். உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். இப்ப எல்லாம் பாட்டில் பிடிக்க மாட்டேங்குது, படுத்தா மனசு பல்ட்டி அடிக்குது. உனக்கு நான் டபுள் ஓகே, எனக்கு நீ ஓகே தான். ஐ லவ் யூ, ஆன்சர் இமீடியட்லி. சூலாயத்தை எடுத்து ஏத்தி போடுவேன். மரியாதையா ஓடி போயிடு. விளக்கையும் ஏத்துங்க, சூலாயத்தையும் ஏத்துங்க. நீங்க எல்லாம் எந்த குடும்பத்துல போய் குத்து விளக்கேத்த போறீங்களோ. Wow. கோயிலுக்கு கூட நிம்மதியா வர ஹே முடியல. மலர், ஹே புதிய மலர், ஹே நியூ ஃப்ளவர். இதம்மா விளக்கு எடுத்துட்டு போறப்பனே. ஹே, நம்ம எவ்வளவு தூரம் பார்த்திருக்கோம். ஒரு ஹாய் சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவேன். நான் பிறந்ததுல இருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே ஓகே, சரி சரி சரி, ஹாய் சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லலாமே. இன்னைக்கு இல்ல, இன்னும் 50 வருஷம் என் பின்னால சுத்தினாலும் அது நடக்காது. Hey, மலர், hey. Hey, I'm sorry. கையை தான் விளக்கு. சாரி. நம்ம ஆளுக்கு அங்க தேங்காய் உடைச்சிட்டாங்க. என்னப்பா வாட் ஹேப்பன்? ஹே சித்தப்பு, என்ன சித்தப்புன்னு தப்பு? அந்த புள்ள அடிச்ச அடிதான் கோயில் மணியை விட பெருசா கட்டுச்சு. அந்த புள்ளைகிட்ட வச்சுக்கிறதா பிரச்சனைன்னு சொன்னேன்ல, அடிச்சாளா? அடிக்கல சித்தப்பு, சும்மா தொட்டுட்டு போறான். தொட்டுட்டு போனாளா? நீ பச்சை பாம்பவே பச்சை கயிறுன்னு சொன்னவன் அடிச்சிட்டு போனதை ஒத்துக்குருவியா? அடப்பாவி, நீ இவ்வளவு அசிங்கப்படுவேன் நானு. சாரி சாரி சாரி. அவ அப்பாவுக்காக வச்சிருந்த விளக்கு உடஞ்சானே அடிச்சிருப்பா. நீங்க அதை பெருசாக்கி கோவப்படாதீங்க ப்ளீஸ். அவளை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. கேளு பொடி மாசு, நீ மட்டும் மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தேன்னா ஒரு 15 லாரி சனத்தோட போய் அவங்க கிராமத்தை ஒட்டுமொத்தமா எரிச்சிருப்போம். யோ கிழிச்ச, நீ போமா. எப்பா நீ குடுக்குற இடம் தான்ப்பா அந்த புள்ள கூட என்னை லவ் பண்ண மாட்டேங்குது. யூ ஆர் நாட் எஜுகேட்டட். சரி வாய போலாம். எங்க போற? பிரசாதம் குடுக்குறேன், யோ, சாப்பிடலாம். போலாயா? சாமி பிரசாதம் கடுப்புல இருக்கேயா, அப்படியா? டடி வாங்க பொங்க வாங்கி திங்க மாட்டியா? வாயா ரோஸ் சட்டை. குமர வீட்டுல விதை நெல் விதைக்கிறதுல இருந்து கருது அறுக்கிற வரைக்கும் நம்ம இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. யோ சித்தப்பு, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு விதை நல்ல கை வச்சிடாத. அப்புறம் போன வருஷம் மாதிரி வெள்ளாமைய வெள்ளம் கொண்டு போயிட போகுது. அசிங்கப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் எனக்கு மன வலிமையை கொடு இறைவா, மன வலிமையை கொடு இறைவா. சித்தப்பு வாயா. ஏய், என்னப்பா ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்த விட மாட்டேன்? இருப்பா 2 கோல் போட்டு வந்துறேன். கிழிச்ச அண்ணே, இந்த ஆளுக்கு அப்ப இருந்து ஒரு அளவும் தெரியல, சும்மா உசுராயிட்டு இருக்காருண்ணே. முதல்ல கூட்டிட்டு போன. யோ போயா. தல்றா சின்ன வண்டு. என்னடா சொன்ன? போயா. அடிச்சிட்டே இல்ல, இருடா என் முன்னாடி சொல்லிட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. வண்டியில ஏரியா. வாட் ரீசன்? முன்னாடிதான் சைட் அடிச்சுட்டு இருந்த, என்னைய தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருந்த. இப்பதான் நிச்சயமாயி போச்சுல, அப்புறம் இருக்கு நான் கோ மேன். யோ அப்பப்ப கொலை நடந்துட்டு இருக்கு, சாமி கொண்டவை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? இங்க பாரு, அதுக்கு போலீஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு, சிபிசிஐடி இருக்கு. நீ வாட்டுக்கு தலைய கொடுத்து ஆப்புல சிக்கன எலி மாதிரி மாட்டிக்கிறத பீ கேர்ஃபுல். நாயிலே. ஆமா, முதல்ல எனக்கு குறி வச்சாங்க, நான் தப்பிச்சிட்டேன். அடுத்து சொந்தம்னு ஒரு நாள் தான் வந்த சாமிய போட்டாங்க. அடுத்து சித்தப்பான ஒன்ட்ட தான் க்ளோஸா சுத்திட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நீதான். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குமரன், என் உசுறு எப்படி போகணும்னு என் பொண்டாட்டிக்கு தெரியும். என் பொண்டாட்டி உசுறு எப்படி போகணும் என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணா, புல்லட்ட ஸ்டார்ட் பாரு. நாளை பின்ன ஒண்ணு என்கிட்ட வராத, நீ கிளம்பு. ஏமா இப்படி பண்றீங்க? நானே ஒயின் சாப்பிட தான் கடை வச்சிருக்கேன், அவன் இல்லாம கொள்ளுவேன். வாயா வண்டி அடியா, பாத்ரூம் போயிட்டு போலாமா? வகுத்த கலக்கியா, என்னையெல்லாம் வெட்டினாயினா அந்த அருவாளே அழுகுமியா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.